ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே கீரையை வச்சு ரொம்ப ஹெல்தியான ரெசிபி கீரை கூட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்தியானது. இது வாரத்தில் ஒருக்கா நீங்கள் கீரை கூட்டு செஞ்சு சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம குழம்பு ஊற்றாமல் வெறும் சூடான சாதத்தோடு கீரையை வச்சு சாப்பிடையில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வைக்காமல் நான் வெறும் கீரை கூட்டு மட்டும் வச்சு சாப்பிடுவோம் நாங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில். இதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு, வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வாரத்தில் ஒருக்கா கீரை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சுவையான ரெசிபி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கீரை வந்து ஒரு 10 ரூபாய்க்கு கீரை வாங்கியிருக்கேன். ஒரு மூடி கீரை வாங்கியிருக்கேன். அதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரைக்கீரை வாங்கியிருக்கேன். அரைக்கீரை இது கூட நீங்கள் பருப்பு போட்டு வைக்கலாம். நான் பருப்பு போடாமல் சும்மா நார்மலாக செஞ்சு காட்டியிருக்கேன். இதை நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பெரிய தண்டு, காம்பு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன தண்டு மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா கழுவி 2-3 டைம் நல்லா கழுவி வாஷ் பண்ணி குக்கரில் வேக வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் நார்மல் சட்டியில் வேகணும்னு வைக்கலாம். நான் வந்து குக்கரில் வேக வச்சுருக்கேன். குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். இது நீங்கள் வாரத்துக்கு ஒருக்கா நீங்கள் கீரை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒருக்கா நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்தியானதும் கூட. நீங்கள் அடிக்கடி செஞ்சு தருவீங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் சூடான சாதத்தில் நீங்கள் வச்சு சாப்பிடையில ரொம்ப சுவையாகவும் இருக்கும் இந்த ரெசிபி. இது நீங்கள் இது கூட குழம்பு ஊற்றி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்படியே சூடான சாதத்தோடு அப்படியே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம கழுவி வாஷ் பண்ண கீரையை குக்கரில் போட்டுட்டு சின்ன வெங்காயம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி, தேவையான அளவு தண்ணியை வச்சு நம்ம குக்கரில் விசில் போட்டு எடுக்க போகிறோம். விசில் ஒரு 5-6 விசில் போட்டுக்கோங்க. விசில் போட்டுட்டு இதை நம்ம எடுத்து பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நம்ம பருப்பு மத்தி இருக்குல்ல, பருப்பு மத்தி வச்சு கடையலாம். இப்போ வெந்துருச்சு பாருங்கள். 5-6 விசில் போட்டிருக்கேன், வெந்துருச்சு பாருங்கள். ஓரளவுக்கு வெந்திருக்கு. இதை நீங்கள் பருப்பு மத்தி போட்டு கடையலாம், இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கனாலும் அரைக்கலாம். நான் வந்து பருப்பு மத்தி எடுத்திருக்கேன். இதில் தான் இப்போ நான் கடைய போகிறேன், கிண்ட போகிறேன். பருப்பு மத்தியில் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப பருப்பு மத்தியில் வச்சு பண்ணுறதுனால நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் அரைக்கனாலும் கூட அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா பருப்பு மத்தியில் இதாகுது பாருங்கள். கடையிறேன் பாருங்கள். அப்படியே கடையும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடையிறேன் பாருங்கள். இது ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ரெசிபி. இது குழந்தைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு, 6 மாத குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லது. 6 மாத குழந்தைங்களுக்கு இது ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கீரை ரெசிபி செஞ்சு கொடுக்குறது நல்லது. கீரை வச்சு செய்கிறனால கண்ணுக்கு நல்லது. குழந்தைங்க கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஹெல்தியான ரெசிபியும் கூட. வாரத்தில் நீங்கள் ஒருக்கா நீங்கள் கீரை செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதாகுது பாருங்கள். இப்படி இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. பருப்பு மத்தி வச்சு கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இல்லை பருப்பு மத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு கடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடைஞ்சி எடுத்ததை கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் கொஞ்சம், கடுகு கொஞ்சம், மிளகா வத்தல், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து அந்த கடைஞ்ச இது இருக்கு இல்லையா, அதை இதில் தூக்கி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வற்ற விட போகிறோம். தண்ணி பதத்தில் இருந்துச்சுன்னா தண்ணியை வற்ற விடணும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதை நம்ம வற்ற விட்டு எடுக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் வாரத்தில் ஒருக்கா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டிஃப்ரெண்ட்டாக ஒரே காய்கறியாக செஞ்சாமல் வாரத்துக்கு ஒருக்கா, நான்வெஜ் எல்லாம் ஒருக்காவோட இந்த இதை ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான்வெஜ் மாதிரி வாரத்தில் ஒருக்கா கீரையை நீங்கள் செஞ்சு கொடுங்க. டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். இது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி செஞ்சு வச்சு நீங்கள் டிஃபனில் கொண்டு போகல நல்லாயிருக்கும். கர்ப்பிணி பெண்கள், மாசமாக இருக்கவங்க, சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்குமே இந்த இது நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஹெல்தியானது இந்த ரெசிபி. இது சூடான சாதத்தில் வச்சு சாப்பிடையில அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ சுவையாக இருக்கும் இது. வாயில் வச்சதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் ஒருக்கா செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அவ்வளோ சுவையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேஷனுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.